அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல ஒரு சேஞ்சஸ நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்மளோட பங்களாதேஷோட இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைனா போயிருக்காரு. ஓகேங்களா? சைனாவுக்கு போய் அங்க இந்தியாவுக்கு எதிராகவும், சைனாவுக்கு ஆதரவாக ஒரு சில நிலைப்பாடுகள எடுத்திருக்கார். ஓகேவா? ஸோ இந்த வங்கதேசம், சீனா இவங்களோட உறவு இவங்களோட டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு போக, போக இந்தியாவுக்கு இது ஒரு த்ரெட்டனிங் பாயிண்டாவே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த வடகிழக்கு பகுதிகள் எல்லாமே சிக்கன் நெக் காரிடார தாண்டி தான் போற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு. இதுக்கு பேர் சில்குரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு மேல கொஞ்சம் அந்த டார்ஜிலிங் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பகுதியா இருக்கும். ஸோ அந்த பகுதிய தாண்டி போனா தான் நமக்கு நார்த் ஈஸ்ட்ட ஆக்சஸ் பண்ண முடியிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த பகுதிய சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு சொல்றாங்க. இது ராணுவம் சார்ந்து பார்க்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. ஓகேங்களா? ஏன் ராணுவம் சார்ந்து பார்க்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த சிக்கன் நெக் காரிடார் அப்படிங்கிற இந்த பகுதிய இன் அப்படின்னா, நமக்கு லைக் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இப்படிதான் நமக்கு வருது இல்லையா? இந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த பகுதிய தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, சிக்கனக் காரிடார் அப்படி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ரீஜியன தான் நம்ப சிக்கனக் காரிடார்ன்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்ட நமக்கு கட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மனால மொத்த நார்த் ஈஸ்ட் ரீஜியனையுமே ஆக்சஸ் பண்ண முடியாம போயிரும். ஓகேங்களா? இந்த பகுதிய கட் ஆஃப் பண்ணிட்டா. ஸோ அதனால ஒரு முக்கியமான பிளேஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப பங்களாதேஷ் அண்ட் தென் ஆ சைனாவோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட்ட த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்திய அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள பண்ணணும். ஓகேங்களா? பங்களாதேஷ் சைனாவோட ரொம்ப லீன் பண்ணி போயிராம இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஒப்புதல் வழங்கியிருந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப ஒப்புதல மறுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சைனாவோட பொருட்கள் ஐ மீன் பங்களாதேஷோட பொருட்கள் எல்லாமே அதிகமா இந்தியாவோட கல்கத்தா துறைமுகத்திலிருந்து வெளியூர்களுக்கு போகுது. இந்தியாவோட உதவிய அவங்க எக்ஸாம்பிள்க்கு டெல்லி கார்கோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நம்புறாங்க. ஓகேங்களா? டெல்லி விமானத்தில இருக்கக்கூடிய அந்த கார்கோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பண்றாங்க. கல்கத்தா விமான நிலையம், கல்கத்தாவோட போர்ட் இது எல்லாமே பங்களாதேஷ் அவங்களோட வர்த்தகத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் இந்தியா வழியா அவங்களோட வர்த்தகம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்தியாவோட போர்ட்ட பங்களாதேஷ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு டாக்டிக்கல் மூவா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்க ரொம்ப சைனா பக்கமா லீன் ஆயிட்டே இருந்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு எக்கனாமிக்கலி இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக தான் இத நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப இதனால என்ன ஆகும்? பங்களாதேஷ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாமே அதிக செலவுகளுக்கு உட்பட ஆரம்பிக்கும். அதே மாரி இப்ப நேபாள், பூட்டான் போன்ற நாடுகளுக்கு பங்களாதேஷ் அதிகமான பொருட்கள வழங்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பார்த்தோம்னா, இந்தியா வழியா தான் போகுது. அப்ப இந்தியா வழியா போறப்ப அதிகமான வரிகள கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்கோ அ நெரிசல் அப்படிங்கிறத கம்மி பண்ணும். ஓகேங்களா? லைக் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அ நெறைய பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய பொருட்களே அதிகமா இருக்கும். இதனால அந்த ஷிப்பிங் டிரான்ஸ்போர்டேஷன், கார்கோ டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே அதிகமான பொருட்கள் இருந்துட்டே இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த ஒரு நெரிசல் அப்படிங்கிறது குறைக்கப்படுது. ஸோ நம்ப அகாடமில பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவ் ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத வர 16ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 43 தேர்வுகள் இந்த டெஸ்ட் தொடர்ல இருக்க போகுது. ஸோ குரூப் 4 நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜெஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த நியூஸ்க்குள்ள வரப்ப, வேற என்ன தாக்கங்கள் இந்தியா மேல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதியாளர்கள் மீதான தாக்கம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏற்றுமதியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விமான சரக்கு கட்டணங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மியாகும். விமானம் வழியா அவங்க அனுப்பக்கூடிய சரக்குகளுக்கு கட்டணங்கள் கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்டா நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா, அதிகமான அவங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது ஜெனரல் அக்ரீமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படிங்கிற ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழ தான் நமக்கு WTO எல்லாமே வொர்க் பண்றாங்க. சரியா? ஸோ அந்த அமைப்புக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பங்களாதேஷ்,
நேபாள், பூட்டான் மாரியான லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட வந்து எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த WTO சொல்லக்கூடிய ஒரு விதி. சரிங்களா? லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸ்க்கு எந்த விதத்திலயும் ட்ரேட வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்தியாவோட இந்த ஒரு மெஷர் அப்படிங்கிறது அந்த ஒரு ரெகுலேஷன அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இது நம்ம பங்களாதேஷ்க்கு ஒரு வார்னிங்கா தான் நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கான F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிற 2 பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்க தான் செய்யுது. ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. குரூப் 1 பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான ஆர்டிக்கிள பார்த்திருக்கோம். நன்றி.